यथा वृक्षस्य सम्पुष्पितस्य दूरात् गन्धो वा एवं पुण्यस्य कर्मणो दूरात् गन्धो वापि। यथा वृक्षस्य सम्पुष्पितस्य दूरात् गन्धो वा एवं पुण्यस्य कर्मणो दूरात् गन्धो वापि। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। प्रकृति वंदनम என்கிற பெயருடன் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்க सरसंघ चालक वर मोहन भागवत जी அவர்கள் மூலமாக நாளைய தினம் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய போற்றக்கூடிய பராமரிக்கக்கூடிய ஒரு இயக்கம் HSSF Hindu Spiritual and Service Foundation சார்பாக நடைபெற இருக்கிறது. பிரகிருதி வந்தனம். பிரகிருதி என்கிற சொல்லிற்கு 3 விதமான விளக்கங்களை சொல்லலாம். பிரகிருதி என்பது இயற்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இரண்டாவது, பிரகிருதி என்பது நம்முடைய அணுகுமுறை, மனதின் அணுகுமுறை, அதாவது சுபாவத்தை சொல்லக்கூடியது. மூன்றாவது, பிரகிருதி என்பது மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இங்கு பிரகிருதி என்கிற ஒரு சப்தத்தை இயற்கையை பேணி காப்பாற்றுதல் என்கிற பொருளிலே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். பிரகிருதி வந்தனம் என்று. இந்திய கலாச்சாரம், இந்து சமயம், சனாதன தர்மமானது த்விபச்சதுஷ்பதஸ்மாகம் சர்வமஸ்த்வநாதுரம், எல்லா உயிரினங்களும் பாதிப்பில்லாமல் வாழ வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், சுமுகமாக வாழ வேண்டும், சௌக்கியமாக வாழ வேண்டும், சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்பதை கோருகிறது, சொல்லித் தருகிறது, செயல்முறைப்படுத்துகிறது. நம்முடைய இந்த சனாதன தர்மத்திலே, இந்திய கலாச்சாரத்திலே மனித நேயம், உயிரினங்களில் நேயம், அது சொல்லித்தரப்படுகிறது. நம்முடைய ஸ்ரீமடத்தின் மூலமாக 1930களிலிருந்து 21 வருஷங்கள் நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் யாத்திரை செய்தார்கள், தொடர்ந்தாற்போல் நம்முடைய புது பெரியவர்களும் பல வருஷங்கள் யாத்திரை வடநாட்டிலே செய்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் மூவிங் டவுன் என்று சொல்வார்கள், நகரக்கூடிய நகரம், யானை, பசுமாடு, குதிரை, ஒட்டகம் இவைகளும் இந்த யாத்திரையிலே பங்கு பெறும். ஒவ்வொரு ஊரிலேயும் கஜ பூஜை நடைபெறும், கோபூஜை நடைபெறும். இப்படியெல்லாம் விசேஷமாக அனைத்து உயிரினங்களையும் நேசிப்பது, அனைத்து செடி கொடி மரங்களையும் போஷிப்பது, இவை நம்முடைய சனாதன தர்மத்தின், இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கம். இது வியப்பதற்கும் அல்லது தனியாக கோர்க்கப்பட்ட விஷயம் அல்ல. சகஜமாகவே, இயற்கையாகவே நம்முடைய தர்மமானது
அன்பை போதிக்கிறது. அன்பே சிவம் என்பது நம்முடைய தர்மம். அன்பான பார்வை, அன்பான எண்ணம், அன்புடன் கூடிய ஈகை கொடை, தானம் பிரிய வாக்சகிதம். ஆகவே அந்த பிரியத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடியது பறவைகள், செடிகள், கொடிகள், நீர்நிலைகள். இவைகளை நாம் நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டும். அந்த பசுமையை பாதுகாக்க வேண்டும். அந்த பசுமையை பாதுகாக்கும் போது சுமை என்பது குறைக்கப்படுகிறது. இந்த வைக்கோல்ல சுமைங்கிறது வேற, அது ஒரு அளவு, அது சுமைங்கிறது. அந்த பசுமையை பாதுகாப்பதன் மூலமாக பகைமை குறைக்கப்படுகிறது, துவேஷம் என்பது குறைக்கப்படுகிறது. இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம் 2 இடத்திலே நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று, கிருஷ்ண பரமாத்மாவனுடைய விஸ்வரூப தரிசனம் பகவத்கீதையிலே அனைவரையும் காப்பதற்காக காட்டப்பட்டது. அது விஸ்வரூப தரிசனம். இரண்டாவது, சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனம். அது ருத்ர அபிஷேகங்களிலே சொல்லப்படக்கூடிய மந்திரங்களிலே அந்த விஸ்வரூப தரிசனம் விவரிக்கப்படுகிறது. 300 நாமாக்களிலே அந்த விஸ்வரூப தரிசனத்தை விவரிக்கிறார்கள். எப்படி இறைவன் எல்லாமாக இருக்கிறார், மலையாக இருக்கிறார், மடுவாக இருக்கிறார், நீராக இருக்கிறார், நிலமாக இருக்கிறார், மரங்களாகவும் இருக்கிறார், பசுமையாக இருக்கிறார், மழையாகவும் இருக்கிறார், மழையை தடுக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறார். இப்படி பலவிதமாக உலகாயதமான அந்த வஸ்துக்களை பற்றி விவரித்து சர்வம் பிரம்மமயம் என்று சொல்கிறார்களே, அதுபோன்று அந்த இறைவன் எல்லாமாக இருப்பதை அந்த வேதம் நமக்கு சொல்கிறது. நமோ விருட்சேபியோ ஹரிகேசேபியா. மரங்கள் உருவத்திலே இருக்கிறார். மகாகவி காளிதாசர் இந்த ரகுவம்சத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த மரங்களை பற்றிய சிறப்பை சொல்கிறார். மரங்களை, ஃபாரஸ்டை வர்ணிக்கிறார். திலீபன் மற்றும் சுதட்சிணா என்கிற அந்த ராஜ தம்பதிகள் தன்னுடைய குருவை, காட்டிலே வசிக்கக்கூடிய தன்னுடைய குருவை வசிஷ்டரை தரிசிக்க செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய காட்டுவாசிகள், இடையர்கள், நெய் மரங்கள், கொடிகள், இதை பற்றி எல்லாம் சொல்கிறார். அதை பற்றி நம்முடைய பெரியவர்கள் கர்னூலிலே விரிவாக எடுத்து சொன்னார்கள். அதிலே ஒரு மரம் இருக்கிறது காட்டிலே, தேவதாரு என்கிற அந்த மரத்தின் பெயர். அந்த மரத்தை யார் வளர்த்தார்கள் என்றால் பார்வதி தேவி வளர்த்தார். அதாவது சாதாரணமாக அதை வளர்க்கவில்லை, மிகுந்த ஸ்ரத்தையுடன், மிகுந்த அன்புடன். எப்படி முருகப்பெருமானை அன்புடன் பார்வதி தேவி வளர்த்தது அன்பிற்கு இலக்கணமாக நமக்கு தெரிகிறதோ, அதற்கு இணையான அன்புடன் அந்த மரத்தை வளர்த்தார். தற்பொழுது தத்தெடுத்துக் கொள்வது இந்த கிராமத்தை என்று சொல்கிறார்கள் வங்கிகள், பொது சேவை ஸ்தாபனங்கள். அதாவது இந்த கிராமத்தை முழுமையாக வளர்க்கிறோம் என்கிற எண்ணத்தோடு அதை சொல்கிறார்கள். அது ஒரு மிக உயர்ந்த பார்வதி தேவி தத்தெடுத்துக் கொண்ட ஒரு மரம். அமும் புரः பஷ்யசி தேவதாரும் புத்ரீ கிருதோசௌ ரிஷபத்வஜேனா யோ ஹேமகும்பஸ்தன நிஸ்ருதானாம் ஸ்கந்தஸ்ய மாதுः பயசாம் பிரசஜ்ஞः.
கண்டூயமானேன கடம் கதாச்சித் வன்யத்விபேனோன்மதிதாத்வகஸ்ய. சுஷோச்ச அதைன மத்ரே ஸ்தனயா சுஷோச்ச சேனான்யமாலீடமிவாசுராஸ்திரைஹி இவாசுராஸ்திரை ததா பிரபுத்யேவ வனத்விபானாம் த்ராசார்த்தமஸ்மின் அஹமத்ரிகுக்ஷௌ வியாபாரித சூலபிருதா விதாய அங்க சிம்ஹத்வம் அங்காகத சத்வவிருத்தி. கும்போதரன் என்கிற ஒருவரை நியமித்தார் அந்த சிவபெருமான். பார்வதி தேவியினால் வளர்க்கப்படக்கூடிய இந்த மரம் பாதிப்படையக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கு வந்த யானை அந்த தேவதாரு மரத்திலே அந்த முதுகு சொரிந்து கொண்டதனாலே முதுகை அந்த சொரிதல் மூலமாக இந்த மரத்திற்கு ஆபத்து வந்தது. அதாவது இந்த தோல் கொஞ்சம் பாதிப்படைந்தது, மரத்தினுடைய தேவதாரு மரத்தினுடைய தோல். அதையும் பொறுத்து கொள்ள இதுக்கு சிரமமா இருந்தது பார்வதி தேவி. அதாவது மரத்தை வளர்ப்பதிலே அவ்வளவு அன்பை காட்டினதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு வேற ஏதாவது விதமான, இது வெறும் தோல் உறிஞ்சது மாத்திரமல்ல, வேற ஏதாவது யாராவது மரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் என்ன செய்வது? சாஸ்திரங்களிலே ஏதாவது நிர்பந்தம் காரணமாக சில சமயம் மரங்களை மாற்ற வேண்டிய நிலைமை வந்தால் அப்பொழுது சொல்லும் பொழுது, என்ன தேவதைகள் எல்லாம் இங்கு வசிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இன்னொரு இடத்திற்கு சென்று நீங்களும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது மரபாக இருக்கிறது. அதிலே சமஸ்கிருதத்திலேயே அது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய தினத்திலிருந்து அந்யத்ர வாசம் பரிகல்பயந்து என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். வேறொரு இடத்திலே நீங்கள்லாம் மரத்திலே வசிக்கக்கூடியவர்கள்லாம் வேறு இடத்துல போய் இருங்கோன்று. அதாவது அந்த ஒரு அன்பு, அடக்கம், ஆதரவு இதிலே தெரிவிக்கப்படுகிறது. அந்த தேவதாரு மரத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஒரு ஆட்களை நியமித்து, கும்போதரன் என்பவரை நியமித்து அதை பாதுகாத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த மரம் நடுதல் என்பது ஒரு நல்ல விஷயம். தற்பொழுது சமீபத்திலே ஸ்ரீமடத்தின் ஆசியுடன் மரங்களே பிள்ளைகள் என்கிற ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் சாஸ்திரங்களிலேயும் புராணங்களிலேயும் இருக்கக்கூடிய மரங்களை நடுவதின் பலன்களை உணர்த்தக்கூடிய புஸ்தகம் சமீபத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் அர்த்தத்துடன் பல மொழிகளிலேயும் அதற்குரிய உரைகள் எழுதப்பட்டு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. நம்முடைய சாஸ்திரம் என்பது சமுதாய சிந்தனை கொண்டது, விஞ்ஞான சிந்தனையை கொண்டது, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய சமயமும் சரி, கலாச்சாரமும் சரி, குறுகிய மனப்பான்மையோடோ அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளாத மதமோ அல்ல. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியிலே அடிப்படை தத்துவங்களுக்கு விரோதமில்லாத புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய கலாச்சாரம் ஏற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைய தினத்திலே அந்த பிரகிருதியை போஷிக்கக்கூடிய இந்த இயக்கம், பிரகிருதி சைத்தியம் ஹி யத்சா பிரகிருதிர் ஜலஸ்ய, குளுமை என்பது நீருக்கு பிரகிருதி சுபாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகிருத்யா ரக்தாயாஸ்தவ சுததி தந்தச்சதருச்சேஹே பிரவக்ஷே சாதிருஷ்யம் என்பதாக
வித்ருமலதானபிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம் துலா மத்யாரூಢம் கதமிவ விலஜ்ஜேத கலையா பிரகிருத்தியா ஆரக்தாயாக, இயற்கையாகவே சகப்பாக இருக்கிற அந்த அம்பாளுடைய முக மண்டலம். அங்கு பிரகிருதி என்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். இயற்கையாகவே என்று ஒரு அர்த்தம் அது. அதாவது பிற முயற்சியின் மூலமாக அல்லது தாற்காலிகமான ஒரு ஏற்பாடாக இல்லை. இயற்கை என்பது நீண்ட காலத்திற்கு மற்றும் நிரந்தரமான வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. அது நிதானமாக இருந்தாலும் பக்க விளைவுகள் அற்றது. ஆகவே அவசர கதியிலே நாம் வளர்ச்சி என்கிற பெயரிலே இயற்கைக்கு மாறான ஒரு முயற்சிகளிலே ஈடுபடுவதோ அல்லது புதிய முயற்சிகள் இயற்கைக்கு மாற்றாக அமையும் என்கிற எண்ணத்துடன் ஈடுபடுவதையோ தவிர்த்து இயற்கையை நம்முடைய செயற்கையினுடைய உதவியுடன் நாம் பராமரிக்க வேண்டும். ஆகவே இந்த பிரகிருதியை பராமரிப்பதன் மூலமாக பிரகிருதிகளை காப்பாற்றலாம். அதுக்கு நம்முடைய பிரகிருதி மாற வேண்டும், நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். பிரவர்த்ததாம் பிரகிருதி ஹிதாய பார்த்திவஹ சரஸ்வதி ஸ்ருதி மஹதி மஹீயதாம். பிரவர்த்ததாம் பிரகிருதி ஹிதாய பார்த்திவஹ, காளிதாசர் சொல்வது, அரசர் என்பவர் அதாவது ஆட்சியாளர்கள் பிரகிருதி ஹிதாய பிரவர்த்ததாம், மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களுக்கு எது நன்மையோ அதை செய்வதற்கு முயல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நம்முடைய தமிழகம் என்பதும் இயற்கையை பல ஆயிரம் வருஷங்களாக காஞ்சியிலே இருக்கக்கூடிய மாமரத்திலிருந்து மாவடியிலிருந்து ஆரம்பித்து, மாவடி என்பது சிறப்பான ஸ்தலம், நுகத்தடி அது சம்சார வாழ்க்கையிலே முக்கியமானது. நுகத்தடி இயற்கையை பேணி காப்பதிலே மரத்தடி நிழல் முக்கியம். நாலடி பாட்டுகள் பக்திக்கு முக்கியம். திருவடி, நாம் ஆன்மீகமாக முன்னேறுவதற்கு இறைவனுடைய திருவடிகள் முக்கியம். ஆகவே இந்த முதலடி, அதாவது முயற்சியானது, பிரகிருதி வந்தனம் என்கிற முயற்சியானது சிறப்பானது. பல ஸ்தல விருட்சங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இது மிகச் சிறந்த உதாரணம். இயற்கையை நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சமயம் பாதுகாத்து வருகிறது என்பதற்கு. சரித்திரத்தை பார்த்தாலும் ஒரு கொடியை பராமரிப்பதற்காக தேரை நிறுத்திய, முல்லை கொடியை பராமரிப்பதற்காக ராஜா தன்னுடைய தேரை நிறுத்திய வரலாறும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆகவே அந்த உயர்ந்த பாரம்பரியத்தை இன்றைய உலகத்திலே இந்தியா தன்னுடைய கஷ்ட திசையிலேயும் பலவிதமாக பராமரித்து வந்தாலும் சில முயற்சிகள் உலகளாவிய விதத்திலே அமைந்தால்தான் பொது நன்மை ஸ்திரமானதாக நீண்ட காலத்திற்கு பலன் அளிப்பதாக இருக்கும். சில செயல்களை நாம் மாத்திரம் செய்யலாம், நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் செய்யலாம், நம்முடைய கிராமத்தளவிலே செய்ய முடியும். ஆனால் இந்த இயற்கையை வளர்ப்பது என்பது 3 விதமாகவும் வளர்க்க வேண்டும். ஒன்று, மக்களை நல்ல பண்புகளுடன் கூடியவர்களாக வளர்க்க வேண்டும், அது பிரகிருதி சம்ரட்சணம். இரண்டாவது, பிரகிருதி சுபாவத்தை
நல்ல தர்ம போதனைகளை சொல்லிக் கொடுத்து சமயம் என்பது எதற்காக, கலாச்சாரம் என்பது எதற்காக, மனித வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன, தாற்பயம் என்ன, நோக்கம் என்ன என்பதை வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு நாடுகளில் இருப்பவர்களும் கூட மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் விதத்திலே பொதுவாக இருக்கக்கூடிய பல நல்ல அம்சங்களை எல்லாம் சொல்லி பொறுப்பும் பொறுமையும் திறமையும் சேவை மனப்பான்மையும் கூடியதாக இந்த மனித வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அந்த பிரகிருதி சுபாவத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். மூன்றாவதும் முதலாவதுமாக இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் மண் வளத்தை பாதிக்காமல், நீரினுடைய சுத்தத்தன்மையை பாதிக்காமல், நீரினுடைய பிரவாகத்தையும் பராமரித்து நீர் மேலாண்மை அவற்றையும் செய்து ஐத்திரேய உபனிஷத்திலே இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஏஷ பிரம்மைஷ இந்திரயேஷ பிரஜாபதி ரேதே சர்வே தேவாக இமானி ச பஞ்சமகாபூதானி பிருத்திவி வாயுர் ஆகாஷ ஆபோ ஜோதிம்ஷி என்பதாக இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பஞ்சபூதங்களை நல்ல முறையிலே சரியான அளவிலே நாம் பராமரிப்பதற்கு கூட்டு முயற்சி, உலகளாவிய கூட்டு முயற்சி தேவை. அதற்கு முதல் கட்டமாக எந்த ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல முயற்சிகளும் இந்தியா முன்னெடுத்து சென்று உலகத்திலே பரப்ப வேண்டும். அதற்குரிய விதத்திலே நாளை தினம் இந்த பிரகிருதி வந்தனம் என்கிற நிகழ்ச்சியை அகில பாரதம் முழுவதும் விருட்ச பூஜனம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை அகில பாரதம் முழுவதும் குடும்பங்களாக வெவ்வேறு இடங்களிலே செய்ய இருப்பது நல்லதொரு முயற்சி. தொடர்ந்து இந்த இயக்கத்தை பல்வேறு, அதாவது கலாமிட்டிஸ் ரிலீஃப் சிறப்பாக செய்த RSS கிளைமேட் ரிஃபார்ம்ஸை செய்வதற்கு முன்வந்திருப்பதும் பாராட்டிற்குரிய விஷயம். கேதார்நாத், டெல்லி இது போன்ற பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே பல சிரமங்களிலிருந்து மக்களை மீட்பதற்கு சுயம் சேவகர்கள் சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள் மனித நேயத்துடன். தற்பொழுதும் இந்த சமீபகால சிரமங்களிலேயும் பல சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். பலருக்கும் உதவி, லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி, நல்ல சேவையை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையை பாதுகாப்பது என்கிற ஒரு நல்ல முயற்சிக்கும் கிராமந்தோறும் இந்த நல்ல இயக்கம், இதன் மூலம் பலன் பெறப்போவது அனைத்து மக்களும் பலன் பெற இருக்கிறார்கள். ஆகவே இது மனித குலத்திற்கான சேவை. ஆகவே இந்த இயக்கத்திலே உள்நாட்டிலே இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டிலே இருப்பவர்களும் சரி, பல்வேறு கண்டங்களை சேர்ந்தவர்களும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டு சுமூகமான உலகம், சாந்தியுடன் கூடிய உலகம், உஷ்ணம் குறைந்த உலகம், அதாவது குளோபல் வார்மிங் என்று சொல்கிறார்கள். இது போன்ற இடத்திலே நம்முடைய பூமியை காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் தசாவதாரத்திலே ஒரு அவதாரமே ஏற்பட்டது. பூமியை காப்பதற்காக, வேதங்கள் காப்பதற்காக ஒரு அவதாரம், பூமியை காப்பதற்காக ஒரு அவதாரம். ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே என்பதாக மைத்ரீம் பஜத்தே அந்த ஸ்லோகத்திலேயும் நம்முடைய பெரியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே, நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய பூமியை, வளத்தை அளிப்பது, நல்ல நீரை அளிப்பது, நல்ல காற்றை அளிப்பது, தேவையான அளவுக்கு அக்னி சக்தியை அளிப்பது, இடைவெளியை அளிப்பது,
இப்படி இந்த பஞ்சபூதங்களை சிறப்பை தெரிவித்த நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய கல்வி முறையை நாம் மேன்மேலும் போற்றி இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறார்கள் அந்த காளிதாசர். அந்த குமார சம்பவத்திலே தேவதாத்மா அஸ்யுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜ பூர்வாபரௌ தோயநிதீவகாஹ்ய ஸ்தித பிருத்திவ்யா இவ மானதண்டः யம் சர்வசைலா பரிகல்பிய வத்சம் மேரவு ஸ்திதே தோக்தரி தோஹதக்ஷே பாஸ்வந்தி ரத்னானி மகௌஷதீஷ்ச பிருதூபதிஷ்டாம் துதுஹுர்தரித்ரி. பாஸ்வந்தி ரத்னானி மகௌஷதீஷ்ச, மகத்துவபூர்ணமான ஓஷதிகள் இந்த பூமியிலே இருக்கின்றன. மிக உயர்ந்த பலனை அளிக்கக்கூடிய சஞ்சீவி போன்ற பல மூலிகைகளும் இந்த பூமியிலே இருக்கின்றன. ரத்னம், வஜ்ரம், வைடூரியங்களும் இருக்கின்றன. இப்படி இந்த பூமியை நாம் அன்பாக வளர்த்து, அந்யோன்யமாக வளர்த்து, அனைவரும் பகிர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு அந்த இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். அதிலே அந்த கண்ணாடி போன்ற நீர், சஷ்மஷாஹி என்பதாக ஸ்ரீநகரத்திலே அந்த ஒரு இயற்கையை போற்றக்கூடிய அந்த திவ்யமான ஸ்தலங்கள்லாம் இருக்கின்றன. ஆகவே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரையிலே இருக்கக்கூடிய, காமாக்கியாவிலிருந்து கேதார்நாதம் வரையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசத்தினுடைய முக்கியத்துவத்தை மேன்மேலும் வளர்த்து, தர்மோ ரட்சதி ரட்சிதா விருட்சோ ரட்சதி ரட்சிதா. திருப்பதி மலையிலே அலிபிரியிலிருந்து திருமலைக்கு செல்லும் பொழுது விருட்சோ ரட்சதி ரட்சிதா என்று எழுதியிருக்கிறார்கள். மரங்களை நாம் வளர்த்தால் அந்த மரங்கள் நம்மை வளர்க்கும் என்பதாக. ஆகவே இந்த நல்ல பணியை மேன்மேலும் சிறப்பாக செய்து அந்த நாளைய இந்த விருட்ச பூஜனத்திலேயும் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பை பெற வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஈஷாவாஸ்ய உபனிஷத்தானது இறைவனுடைய அம்சம் இயற்கையிலே நிறைந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஆகவே இயற்கை வளங்களை, இயற்கையை பராமரித்து பரஸ்பரம் அவற்றை சரியான முறையிலே பகிர்ந்து கொண்டு உலக நன்மைக்காக பாடுபட வேண்டும். விநாயக சதுர்த்தி விழாவிலே 20க்கும் மேற்பட்ட இலைகள், தழைகளை கொண்டு விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறோம். அதேபோன்று பல பழங்களால் அர்ச்சனையும் செய்யப்படுகிறது. ஆகவே இயற்கை விவசாயம், சுதேசி கால்நடைகளை, பசுக்களை பராமரித்தல், சூரிய சக்தியின் மூலமாக மின்சாரம், நீர்நிலைகளை தூர்வாரி பூர்த்த தர்மம் செய்து நீர் மேலாண்மையை வலுப்படுத்துதல், இதுபோன்று இயற்கையை ஒட்டிய பல நல்ல பணிகளை செய்து அதன் மூலம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீமடம் முகாமிட்டுள்ள தேனம்பாக்கம் பாடசாலை கோவில் வளாகத்திலேயும் இந்த விருட்சவந்தனம் என்கிற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும்.